வாங்க பிரியாணி செய்யலாமா? செய்யலாமே. வெங்காயம், தக்காளி, கிரீன் சில்லி, புதினா தயார். பே லீஃப், சோம்பு, பட்டை, ஜீரகம், பெப்பர், க்ளோவ்ஸ், கார்டமம். முக்கியமான ஐட்டம் சிக்கன் மற்றும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சிடலாம். நான் ப்ரெஷர் குக்கர் இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. வீட்டுல செய்யற பிரியாணி பக்கத்து வீட்டுல செஞ்ச பிரியாணி கலர் என் கை வந்துது. அதுக்கு போய் தங்கச்சி கலர் சொன்னா எங்க அம்மா எங்க கிட்ட சமைக்கிறது. எங்க அம்மா இப்ப பாத்தீங்கன்னா போன் பாத்துக்கிறாங்க. அதுதான் அத்தலா கரம் மசாலா, பிரியாணி மசாலா, திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. கையில் பிடிச்ச ஐரமீன் குழம்புக்கு தனி ருசி. பிரியாணி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வடம்பு குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஸ்லோவா யாக்கா பேசுற? போது பணகம் கரைச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். என்ன ருசி கருப்பட்டி சுப்பு மல்லி காப்பிக்கு என்ன ருசி ஊரோரம் ஒத்தப்பான கல்லுக்கு என்ன ருசி பூமிக்கு வந்தவான சுவையிலும் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.